கேரளா எஜுகேஷன் பில் வைக்கும் பொழுது தோழர் இஎம்எஸ் அவர்களுக்கு இல்லாத நெருக்கடியா, அந்த அரசுக்கு கிடைக்காத நெருக்கடியா, அந்த அரசு எவ்வளவு உறுதியாக இருந்தது. கேரளாவை கொந்தளிக்கின்ற வகையில ஒரு மரணம் நிகழ்கிறது. அந்த உடலை எடுத்துக்கொண்டு அந்த கேரளா முழுக்க ஊர்வலம் போய் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறாங்க. இப்போ சாதாரணமாக சொல்கிறாங்க அந்நிய ஏகாதிபத்தியம், உண்மையிலே அன்னைக்கு அந்நிய ஏகாதிபத்தியத்தினுடைய கூலிகள் நிறைய பேர் அந்த போராட்டங்கள் எல்லாம் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அரசு என்கின்ற பெருமை இருக்கிறது. அப்போ கம்யூனிஸ்ட் அரசுகளை தேர்தல் மூலமாக கூட தேர்ந்தெடுக்கலாம் என்ற நம்பிக்கையை கொடுத்துடக்கூடாது என்பதனால் அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கிறதுக்கு எவ்வளவு வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார்கள். ஆனால் தோழர் இஎம்எஸ் அவர்கள் கேரளா மசோதாவை சட்டமாக்குவதில் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தையும் நடத்தினார். வீதியில மக்கள் கொந்தளித்த போது அந்த மக்களை சமாதானப்படுத்தக்கூடிய, மக்களை வென்றெடுக்கக்கூடிய கேரள அரசு மக்களுக்கான அரசு என்று நிரூபித்து பெருமை தோழர் இஎம்எஸ் உண்டு.